கும்பகோணத்தில் 94 குழந்தைகளை பலி கொண்ட பள்ளி தீ விபத்து வழக்கில் 10 ஆண்டுகளுக்கு பின் புதன்கிழமையன்று தீர்ப்பளிக்கப்படுகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ்ணா துவக்க பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 94 பிஞ்சு குழந்தைகள் உடல் கருகி பலியாயினர். உலகையே உலுக்கிய இந்த கோர சம்பவம் தொடர்பாக பள்ளி நிறுவனர் பழனிசாமி, அவருடைய மனைவியும் பள்ளி தாளாளருமான சரஸ்வதி, தலைமை ஆசிரியர் சாந்தலட்சுமி மற்றும் நகராட்சி ஆணையர் சத்தியமூர்த்தி உட்பட 24 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் தொடக்க கல்வி இயக்குநர் கண்ணன், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்து பழனிசாமி உட்பட 3 பேரை தமிழக அரசு இந்த வழக்கிலிருந்து விடுவித்தது. இந்த வழக்கு விசாரணை தஞ்சை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. 230 பேரிடம் விசாரணை நடைபெற்று இருதரப்பு வாதங்களும் கடந்த 10ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த வழக்கை விரைந்து முடிக்க பெற்றோர் வலியுறுத்தி வந்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் புதன்கிழமையன்று தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. இந்த தீர்ப்பை பொதுமக்களும் பெற்றோரும் பெரும் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்துள்ளனர்.